जननी सुभवानी कल्याणी जग जननी सुभवानी कल्याणी जग जननी सुभवानी कल्याणी जग जननी सुगंधरूपिणी मधुरवाणी सुगंधरूपिणी मधुरवाणी सुगंधरूपिणी मधुरवाणी स्वप्नादर मनो महिरुमिनाची स्वप्नादर मनो महिरुमिनाची जगजननी सुभवानी कल्याणी जग जननी कन्याकुमारी भवानी अंबादी पैलवी परमेश्वरी कन्याकुमारी भवानी अंबादी परमेश्वरी वरवो सरे अम्मा ஏது பிழை செய்தாலும் பிழையேது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு முருகா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போராது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போராது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா எத்தனை மனமுண்டு அத்தனை குணமுண்டு எத்தனை மனமுண்டு அத்தனை குணமுண்டு ஏனென்று சொல்வேலவா முருகா ஏனென்று சொல்வேலவா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா படைத்தாலும் உயிர்களுக்கு குருவீடமே மனத்தாதையே சிலரின் வழிவீடமே படைத்தாலும் கடற்குண்டமே சிலருக்கு பதவி என்ற ஒரு எண்ணமே இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா பாவிகள் பலரும் நீ உன்னிடத்திலே அப்பாவிகள் பலரும் நீ உன்னிடத்திலே பாவிகள் பலரும் நீ உன்னிடத்திலே அப்பாவிகள் பலரும் நீ உன்னிடத்திலே கோவில்கள் எதற்கு வைத்தாய் முருகாயிரும் ரோசத்தால் என்ன பலன் முருகா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போதாது
திருநாயகா முருகா சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா பாலூட்டி உழவு செய்வார் உழவு செய்வார் பனிப்போல விதை நடுவார் விதை நடுவார் மாம்பழத்தை சாரெடுத்து வயலுக்கு மேலே உரமிடுவார் உரமிடுவார் தேன்பாய நெல் விளையும் தென்பாண்டி நாட்டினிலே தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம் தேரோடும் எங்கே சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம் நீரோடும் வைகை ஆத்தோட வீடையிலே ஆனந்த கொண்டாடும் ஒயிலாட்டம் நீரோடும் வைகை ஆத்தோட வீடையிலே ஆனந்த கொண்டாடும் ஒயிலாட்டம் Thank you.
சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி நன்றி நன்றி நன்றி. வாங்க மாப்பிள்ள.
ஊர்லயும் உனக்கு தூள் பழக்கத்தானே செய்யறேன். தூள் பறக்கா கஞ்சாடா குடிச்சிட்டு இருக்கேன்டா வாங்க. நீ தானடா சொல்ற தூள் கிளப்புறம்னு. ஏத்துங்க முதல்ல. என் பாடு எனக்கு உன் பாடு சாப்பிடாம முடிக்குது. ஆளு வர வர கிளாமர் ஆகிட்டு வரீங்களே மாப்பிள்ள. நான் கிளாமர் ஆகிறேன். ஆமையா சரிங்களா போய் வாங்க வாங்க. வந்த உடனே தம்பி வர எங்க அவரக்கான ஆர்மேனிய சக்கரவர்த்தி புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றப்படுகிறது. வேண்டாம் மச்சான். அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி ஏனாதி கோட்டை சேர்ந்த செல்வராசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்து அரசோலத்தை சேர்ந்த தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஆல்ரவுண்ட். அடுத்து கருப்பு அண்ணன் சீந்தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக பப்புனாக நடிக்கும் முத்துராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே வருகை தந்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வருடாந்தோறும் நடிகர்களை பெருமைப்படுத்தும் விதமாக மாலையும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய சீனிக்கரந்தல் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை மாப்பிள்ளை லட்சுமணன் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் கிராமத்தினருக்கும் விழாவினை நடத்திக் கொண்டிருக்கும் அத்தனை விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் லட்சு மாமா வந்த மாமாவா சொல்லு. என்னடா லட்சுன்னு புரிய மாமான்னா சொல்லுங்க மாப்பிள்ளை சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னமோட குடுக்குறாங்க, அப்புறம் தாம்பரத்துல வந்து தங்கச்சி எல்லாம் கொடுத்துட்டு போகுது. என்ன கொடுக்குறாங்க புறம் சாப்பிடுறாங்க என்னன்னு தெரியல. நம்மளுக்கு வரும் அவசரப்படுறாங்க. அப்படியா? ஆமா அப்பல நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இல்ல நான் கேக்குறேன், எனக்கு கொடுக்காம அப்படி தின்றுவாங்களா இல்ல தின்னுதே உங்களுக்கு சரித்திரமா? ஐயோ நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏயா செத்த பொறுங்க தரம் வந்துடுறாங்க. அப்படியா? சரி சரி. யார் என்னை விட்டுட்டு திங்கிறாங்களோ சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து எழுத்து பேசப்படாதுங்க. ஆமா ஆனா வந்திருக்க ஆத்தாடி முதலாளி அவன் என்ன இன்னைக்கு முதலாளி காலையில படி இழக்கிற பகவானே அவன் தான். அதனால அவனுக்கிட்ட வந்து ரொம்ப நம்ம நாடகத்தை நீங்க அப்படி கேட்பீங்களா? அப்படி இல்லை, உங்க நாடகம் விட்டுது நம்ம நாடகம். இன்னைக்கு யார் நாடகம்? இன்னைக்கு எல்லாரும் நடிகர் எல்லாம் கேட்பாங்க இன்னைக்கு எந்த ஊர் நாடகத்துக்கு போற? சீனிக்கரை நாடகத்துக்கு போறான். நாடகம் யார் நாடகம்? லட்சுமணி நாடகம். அப்படிதானே சொல்றான். தொங்கிருச்சா? இந்த விளங்காத வயலுக்கு என்னைக்கும் தொங்குது. இங்க மேடைக்கு நீங்க வந்தா நிமித்திரியும் தெரியுமாப்ல. நிப்பாட்டுற நீங்க டேப் போட்டு விட்டுங்க. அதுல டேப் போட்டுங்க. அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர். சுண்டலுடா சுண்டலு. நான் சும்மா சொல்றேன். பகிர் புள்ள சோத்த தின்னுட்டு வந்திருக்கிறேன். மீன் குழம்பு அரிசியா சுண்டலை தின்னுட்டு எங்களை கிண்டல் பண்றதுக்கு பூரா. சரி சரி. ஒரு கரண்டி எங்க அக்கா உட்காந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நானே ஒரு மெண்டல் சொல்லி. ஆமா சரியான மெண்டல் இன்னைக்கு நாடகம் கொடுத்துருக்கு. நான் ஒரு சரியான முழு மெண்டல். நானு அது ஒரு முக்கா மெண்டல், நான் முழு மெண்டல். நானெல்லாம் நல்லாத்தே இருப்பேன். திடீர்னு மெண்டல் வந்துச்சு. எனக்கு எதை கடிப்பி எங்கட கடிப்பி எந்த நேரத்தில் கடிப்பி ஆம்பளை பொம்பளை யாரு கிடைச்சாலும் கடிப்பேன். மெண்டல் ஆயிட்டா செல்வராசன் மனைவி அந்த விதத்துல மச்சான் என்ன நேரம் தெரியாது. இந்த நேரத்துல கடிப்பேன். ஆனா பல்லு படாம கடிப்பேன். அதுதானே தொழிலாளி சொல்றது. கடிக்கிறது பெருசு இல்லையா, பதமா கடிக்கணும்யா. கடிக்கிறேன். என் கடியை பத்தி வேற யாருக்கும் தெரியும்? யூடியூப்லயே பாத்துட்டு கூட போறாங்க. என் கடியை பத்தி வேற யாருக்கும் தெரிய வெட்டி மணியண்டனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாப்பிள்ள என்னைய மாட்டி விட்டீங்க? அப்புறம் நான் கடிச்சேன் நானும் எனக்கு தெரியாதா? அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு ஒவ்வொரு நடிகர்களே சீனிக்கிற இன்னைக்கு நாடகம் போட்டாச்சு. உண்மையிலேயே கூட்டம் கூடுமா கூடாதா? ரோட்ல மட்டும் ஆளு உட்காந்துருந்தாங்க. வருவாங்களா வரமாட்டாங்களா? சரி. ஏன்னா வாத்தியார் வேற சொன்னாரு, வலுமுறையே சொன்னாரு, மாப்பிள்ள ஊரு சின்ன ஊருதே மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாரு. இந்த கூட்டம் போதும் வாத்தியார். ஆமா 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற உரிமை இருக்கு. 10 பேர் 15 பேர் நன்றி 10 பேர் 15 பேர் உட்கார்ந்து விடுகிறவரை ரசிக்கிற உரிமை இருக்குது. நம்மளுக்கு ஆரவாரம் தேவை கிடையாது. ஆமா கூட்டம் தேவை கிடையாது. இருக்கிற கூட்டத்துல யார் யாரு நாடகத்தை எப்படி எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் முதல்ல முக்கியம். எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல. அதாவது வந்து நீங்க எல்லாம் வந்து வாத்தியார நீங்க எல்லாம் பாடுவீங்க. நான் மேடையில் நிற்கும் பொழுது இங்க இருந்து
அந்த கடைசி வரைக்கும் யார் யாரு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பூராத்தி நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆமா, என்னடா தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க சொன்னதுனால கொடுத்து விட்டாங்க பாருங்க. நீங்க வைவீங்க எப்ப இந்த சுண்டலை தின்னுக்கிட்டு நான் பேசுறதுக்கு மென்டிகிட்ட பேசுங்க ஒரே பாருங்க ஒரே. அதனால வாங்கி கூடிய பத்திரம் விளங்குமா அது? அப்பா நாடகம் உண்மையிலேயே இந்த நாடகத்தை சிறப்பான அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு எங்க நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். ஆமா, பேர் வந்து அரசகுல லட்சுமணன். ஆனா நாங்க நாடக உலகத்துல நான் வச்ச பேரு அவனுக்கு அழகேன்னு பேரு. அழகே உண்மை. ஏன் என்ன காரணம் தெரியுமா? அழகேன்னு பேர் வச்சதுக்கு நீங்கள் வந்தாலுமா உண்மையா நான் வந்தேன். யாரு வந்தாலும் அவனுக்கு எந்திரிக்காது. யாரு உனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன்டா, நீ கல்யாணம் பண்ணி ஒரு டவர் கிடைச்சு 10 மாத்திரம் நீ பிள்ளை பக்கத்துல கேவலமா மேடைக்கு மேல ஊத்துவே. ஞாபகத்துக்கு முதல்ல நடந்து முகரே பாரு. சரி, உங்க புரிஞ்ச முன்னாடி சென்னை வீட்டுல போய் வச்சிருக்கீங்க. புரிஞ்ச முன்னாடி ஐயா பேத்தன பாருங்க முதல்ல வாத்தியாரே. ஆமா, அருமையான கூட்டம், உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா வாத்தியாரே, சரி ஏன்டா நாடகத்துக்கு வந்து கடுப்புல தொழில் எரிச்சலா இருக்கு. ஐயோ இப்படியாப்பட்ட ஊரா ஏன் இப்படி எரிச்சலா இருக்குன்னா, நாடகம் வைக்கிறது நிறைய சொல்ல பண்ணி நாடகத்தை வச்சுடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறது ஒரு சில கூட்டங்கள் வந்து முன்னாடி உட்காந்து நாடகத்தை கெடுத்து விடுவாங்க. அப்படி ஒரு சில பகுதி இல்ல. ஆனா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி தான். நம்ம இந்த பகுதியே அப்படியே போனா மணப்பற பக்கத்துல அந்த பக்கத்துல குளித்தலை ஏரியா அந்த ஏரியா, அதே மாதிரி திருச்சி பக்கத்துல அந்த பக்கத்துலயும் அதே மாதிரி நாடகத்தை நல்லா ரசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பகுதி எங்க பக்கம்லாம் சுத்தமா விளங்காது வாத்தியாரே. உண்மையா சொல்றேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எங்க ஊரை பக்கம்லாம் சத்த நேரம் பப்பு நாச்ச வரைக்கும் தான் கூட்டம். என்ன உங்க ஊருக்கு நானும் மாமா தானே போனோம் கார்ல. பப்பு நாச்ச வரைக்கும் தான் கூட்டம். அதோட அவ்வளவுதான். பூரா துண்டு மணி பூரா உதறி விட்டு அதோட போயிருங்க. அப்புறம் காலையில கடமை ஒரு ஆள் இல்லாம மைச்சத்துக்காரர் மட்டும் உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி நம்ம பகுதி. அதே மாதிரி காரியாபட்டி பகுதி, அதே மாதிரி நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அப்படின்னா நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். அடே நம்மளும் சுத்தி சுத்தி ஊரை சுத்தி நம்மளே தான் வந்து ஆமா, நம்ம முகரேவே எவ்வளவு நாளைக்கு தான் பாப்பாங்க. அது சரி, பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு பாக்குறா அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இன்னைக்கு தலையெழுத்து நம்மள பார்த்துட்டே ஆகணும். ஆமா, அதே முகரவே அதே பப்புனுதே. ஆமா, இதே முகரவே இதே ஆல்ரவுண்ட் தான். இதே பெட்டிக்கிட்ட என் மச்சனை கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன மாப்ள, அந்த புன்னகையோட சிரிச்ச முகத்தோட இருக்க வந்தியா. ஆமா, உண்மையிலே முகம் சிரிச்ச முகமும் சீதையுமே நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. மகால சிரிச்ச முகத்தோட மத்த பப்பு வந்தா எரிச்சலா இருக்குமியா. மத்த பப்பு நான் வந்தா தான் உனக்கு குளு இன்னைக்கே குளுகுளுன்னு இருக்கு. நான் வந்தா தான் உனக்கு குளுகுளுன்னு இருக்கு. என்னைய தானே நீ கறி ஊத்துவே. நீங்க தான் தொழில் சுத்தம் இருக்கும். உங்ககிட்ட சுத்தம் இருக்குமா? வாத்தியார் லேஸ் வாசா ஏதோ சொல்லி கொடுத்துருக்காரு. இல்ல மாப்ள, டேய் அவங்கிட்ட போடாவே நல்லா தொழில் பண்ண அப்படி சொல்லி கொடுத்துருக்காரா? டேய் விளங்காதவள டேய், சத்தியமா இல்ல. ஆனா நம்ம எல்லாம் சரியாட்டா, நம்ம எல்லாம் சரியா தாண்டா இருக்கு. நம்மளுக்கு இடைஞ்சலுக்குன்னு ஒரு சில கூட்டம் வருது. ஆமா, ஐயோ இடைஞ்சல் 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 வேண்டாம். அந்த பொன்னமராதிய மறப்பனா, அந்த பொன்னமராதி பேக்கரிய மறப்பனாடா. மறக்க கூடாது மாப்ள, மறக்கவே கூடாதுடா. எதை மறந்தாலும் மறப்பண்டா, அந்த பேக்கரிய மறக்க மாட்டேன்டா. அப்படியாப்பட்ட ஆளு இன்னைக்கு வந்து துண்டு சிட்டு விளக்கமாறு பிஞ்சு போயிருமாம்ல. அங்கே வேட நீங்க பேர் வைக்கிறே. சரி போய் உட்காருங்க. பழம் நார் உள்ளது 3. என்னடா அது பழம் நார் உள்ளது 3 பழமா? ஆமாடா, இங்க பாருடா. உங்களுக்கு ஏத்த மாதிரி பழம் கொடுத்துருக்காங்களே. அட இருடா, படிச்சுக்கிறேன்டா. நல்லா தானே எழுதியிருக்காங்க. பழம் நார் உள்ளது 3 என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. முழுசா படிச்சுக்கிறேன். பரமசிவன் படைச்ச 10 கால் நண்டு இல்ல, ஈசன் படைச்ச 3 தலை நாகம் இல்ல, இரவைக்கு துண்டுபடும் பகலைக்கு ஒன்று சேரும் எம் சந்திரன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நாரதர் கிட்டியா அவர்கிட்ட இது கொடுக்க சொல்லிருக்காரு. உங்களை நாரதரை கேட்க சொல்லியிருக்காரா? பத்திரமா வச்சிருங்க, அப்புறம் பத்தி கேட்டுக்கிடுவான். இந்த முள்ளுதான் படிச்சு இது உடனே படிச்சா சரணா புரியாது. கொஞ்ச நேரம் வச்சு உள்ள உட்காந்து படிச்சோம்னா என்ன விளக்கம்னு புரிஞ்சு போயிடும். அதனால இப்ப வந்து இருக்கு வரவேற்பு எப்படி சொல்லுங்க.
நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் இருக்கும்? சில பேர் இருந்திருப்பா, பப்பன் கருப்பன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா? என்ன செய்வானா? நல்லா நல்லா செய்வேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சில பேர் இருந்திருப்பா, டான்ஸ் கருப்பனை நல்லா பள்ளியா கூட்டி வந்திருக்காங்களா, இல்ல எதுவும் கிளவிய கூட்டி வந்திருக்காங்களா? கிளடினா நான் அட்வான்ஸே வாங்க மாட்டேன். ஊர்ல இந்த நோட்டீஸ்ல ஒண்ணு போட்டிருக்கோம். ஆமா மாப்பிள்ள. திடீர்னு டான்ஸுக்கு வகுத்து வழியா இருக்கும். திடீர்னு வகுத்து ஓட்டமா போகும். ஊசி. ஆமா, ஊசி ஓட்டுக்கிட்டு கிடக்கும், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறது? இப்படி நேரத்துல என்ன செய்யறது? திடீர்னு ஏதாவது டான்ஸ் கிடைக்காம கிளவிய கூட்டிக்கிட்டு. ஆமா மாப்பிள்ள. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. என்ன சொல்றீங்க? கிளவிய கூட்டிக்கிட்டு வந்து யாரா ஊர்ல செருப்படி பண்றது? ஊமுக்கு தடி வாங்க வந்தேன். அருமையான பொம்பளை பிள்ளை. என்ன சொல்றீங்க? திண்டுக்கல்ல இருந்து நம்ம மதுரைக்கு பெருங்குடிக்கு வரும்பொழுது நல்லாத்தே இருந்துச்சு. கொரோனாவுல 2 வருஷமா வீட்டுல கிடந்தா பூரா வீங்கிருச்சு. என்ன வீங்கிருச்சுங்கிறீங்க? வெளியில வர வெட்டி பாரு, எதாவது வீங்கி இருக்குன்னு பாரு, அப்புறம் தெரியும். என்னன்னு உரம் போட்டு வளர்க்கறாளா என்னன்னு தெரியும். இருக்கலாம். அருமையான பொம்பளை பிள்ளை. ஐயோ, நேத்தெல்லாம் ஒரு டான்ஸ் ஒப்புலடா. உங்களுக்கு ஒப்புலையா? ஒப்பவே இல்ல. ஒரு வாரம் போன நம்மளுக்கு எப்படி மாமா இருந்துச்சு? ஐயோ, ஒப்பவே இல்ல. சுத்தமாவே நல்லா இல்ல. முந்தானத்து எந்த ஊர் போயிருந்த? முந்தானத்தான என்ன ஊரு? சொக்கநாத உறுப்பு. அதுக்கு முத நாள் அதுக்கப்புறம் புளிக்குளம் போனேன். அப்ப உங்க வாத்தியார் அன்னைக்கு வேற ஊருக்கு போனாரு. அன்னைக்கு எந்த ஊருக்கு போன? நேத்து தாண்டா வாத்தியார் என்ன மாறி இருக்காரு. நெல்லடா, அன்னைக்கு போனார்ல, வேற ஊருக்கு போனார்ல பாதி நேரத்துல. அன்னைக்கு எந்த அன்னைக்கு வந்து டான்ஸ் விளங்குச்சாடா? நல்லா இருந்துச்சு. அதுல தான் டென்ஷன் ஆயிட்டாப்ல. கடவுளே. ஆமா, இன்னைக்கு அருமையான பிள்ளைடா. டென்ஷன் ஆயிட்டே அவர் எந்திரிச்சே போயிட்டாரு. அந்த பிள்ளை சரியா கம்பெனி கொடுக்கணும்ல. அடே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நல்லா அருமையான டான்ஸ். சில பேர் வள்ளியம்மா நல்லா சின்ன பிள்ளைடா. ஆமா, அருமையான பிள்ளை. அதே மாதிரி நாரதரை எல்லாமே சிறந்த நடிகர்கள். இதுல ஒரு விஷயம் என்ன மாப்ள, வந்திருக்க நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே அப்படியே ஒரே ஈத்துல ஈண்டது மாதிரி பூரா ஒரே மட்டம் தான். ஆமா, நீங்க வெளியில வர வெட்டி பூரா நடிகர்கள் பாருங்க, ஒன்னா நிக்க வச்சு பாருங்க, பூரா அம்பிடித்தே இருப்பான். ஒரே மாதிரி என்னமோ கட் பண்ணது மாதிரி, அப்படி ஒரே மாதிரி தான். ஆனா ராஜபாட்டுக்கு மட்டும் என்ன குண்டி மட்டும் 50 கிலோ இருக்கும். அப்படிதான் கேட்டாங்க. ராஜா முகமது தம்பியா இருப்பார் போல இருக்கு. அந்த ஆளுக்கு எது வளர்ந்துருக்கா இல்லையா, அது மட்டும் இப்படி போகுதேடா. என்ன சொல்றீங்க? உண்மையா வேடா. ஆமா, அருமையான முருகனைக்கு முருக மாதிரி நிற்பாரு. அதனால இருக்கட்டும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சிறந்த நடிகர்கள். இந்த சிறந்த நாடகத்தை பத்தி நம்ம வட்டாரமே நல்ல முறையா பேசணும். ஊர்க்காரர்கள் கிராமமே சேர்ந்து லட்சம்னா அருமையான நாடகமியா அப்படின்னு காலையில பெருமையா சந்தோஷமா காசு கொடுக்கணும். கண்டிப்பா கிராமமே சேர்ந்து சந்தோஷமா. என்ன தொங்கிக்கிட்டே இருக்கு? ஐயோ, இது வேற. அப்பப்ப வருத்தம் இல்லையா? நல்லா சிரிங்க பாப்பா, கொஞ்சம் சிரிங்க. கருவா பையல பல்ல காட்டியா பத்தியா? அப்படி காட்டு, பல்ல காட்டணும். ஒரு ஆள் தான். ஆமா, அதனால நம்மளுக்கு இந்த உருன்னு உட்கார்ந்து எனக்கெல்லாம் பிடிக்கும். நாடக நடிகர்கள் மைச்சட்டுக்காரர்களும் விடிகிற வர புருஷ பொண்டாட்டி மாதிரி. நான் எப்பப்ப ஏத்த தோணும் அப்ப பூரா சிரிச்சுக்கிட்டே ஏத்திக்கிட்டே இருக்கேன். அது சரி. அப்ப நான் எப்ப ஏத்த கூப்பிடுறேன் அப்ப வந்து தரக்குன்னு ஏத்திடுறேன். அதனால எதுப்பா லைட்டா ஏத்தணுமா? ஏத்தணுமா தெரிய? ஆமா, சரி, சரியா இருக்கா? சொல்லுங்க வாத்தியார், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க வாத்தியார். ரைட்டா சொல்லுங்க. ஆமா, அதனால ரொம்ப சந்தோஷம். அதனால வரவேற்பு எப்படி சொல்லுங்க தெரியுமா? என்ன வாத்தியார் சொல்லிடுவா? வாத்தியார் வரும்பொழுது சொல்லாம இருக்கலாமா? உதயம் தட்டரலே ஏன் இதயத்தை வளர்த்து தேடி தட்டரலே அந்த தேடி எல்லாம் ஆகினால் இந்நகரத்தில் பொன்னகரம்
என்று அப்படித்தாண்டா. ஆமா ஆமா. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் ஒன்று இருக்கும். இப்ப நல்லா பாத்தீங்களா? இப்பதானே போயில நசுக்கி வச்சேன். அந்த நசுக்கி வச்ச வாய கொப்புளிச்சானு பாத்தீங்களா? அதுலயே அப்படியே அந்த துண்டலை திங்கிறேன் பாருங்க. நல்லா நீங்களே பாத்தீங்க. நான் பார்க்கத்தே போய் பேசாம உங்க முன்னாடியே போயில நசுக்கி உள்ள வச்சேன். இந்த போயில பேசாம இருக்கமாய் நன்னகரம் உனக்கு உண்மையாவே எந்திரிக்காதுடா. இன்னைக்கு சொல்றான்டா. அப்புறம் பொன்னமரது எப்படா போறது? செல்வ விநாயகர் துணை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் துணை ஓலையை போட்டு வாட்டினாலும் உனக்கு எந்திரிக்காது. ஞாபகம் வச்சுக்க. ஸ்ரீ கருப்பண சுவாமி துணை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நரிக்குடி ஒன்றியம் சீனிக்கரநேந்தல் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய 3ஆம் ஆண்டு வருடாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் 3ஆம் ஆண்டு பால்குடி மெடுக்கும் விழா முன்னிட்டு இவர்கள் மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார பண்ணமிலிருந்து மரியாதைக்குரிய நரிக்குடி உயர்ந்தரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மரியாதைக்குரிய உயர்ந்தரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் ஆகியோரது முன்னிலையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்ற பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லது கிழமை எழுது கிழமை சண்டை கிழமெல்லாம் தனக்கு தன்னை விட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் கருமனூர் மாநகரை சேர்ந்த எஸ்வி வசீகரன் அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் விருத்தனாக அதற்கு அடுத்தபடியாக குயிலேச்ச கோகிலவாணி உங்கள் அன்பவரை காத்திருக்க அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய எனது பாசமிகு அன்பு சகோதரி கொல்லைமுடியை சேர்ந்த டி ராதாஸ்ரீ அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியல் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமலை விசத்திற்கிடும் பாடல பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாககாட பேரை சேர்ந்த அன்பு சகோதரர் அழகர்கோவில் அருகாமையில் வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே சந்தனகுமார் அவர்கள் கானப்பிரியர் கலகப்பிரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமிட்டு பக்காமலை இசைமேதை அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய பாசமங்கள் அன்பு வாத்தியாருமாகி அன்பு மாமா புளியங்குளம் மாநகரை சேர்ந்த ஜி கே ஜெயமணிகன் எங்க ஹார்மோனியம் அன்பின் பாட்டு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி பாடு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி பாடு அரபே சந்திரனை போட்டி புகழே பாட்டு படிக்க பாளையத்துக்காரன் கண்ணு ரெண்டு போட்டி புகழ பாட்டு படிக்க பொங்கும் இந்த சந்திரன்
நன்றி நன்றி. பரிசையூரை சேர்ந்த பாலச்சந்தர் ஜிபி டெய்லர் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்பு மரியாதைக்குரிய அன்பன் பாலச்சந்திர அன்பன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்த பாலச்சந்திரன் அவர்களுக்கும் கைதட்டி பெருமை சேர்த்த அத்தனை ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாத்தியாரே, எவ்வளவு காசு வாங்கி போனாலும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஊருக்கு ஊரு போய் பாடும் பொழுது ஆடும் பொழுது இந்த கைதட்டு மட்டும் வாங்கலைன்னா என்ன வருத்தமா இருக்கு தெரியுமா? எங்கேயோ போய் கைதட்டு வாங்குறது வேற, நம்ம சொந்தக்காரங்கிட்ட கைதட்டு வாங்குறது அதே வேலை பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆமா, அதற்கு அடுத்தபடியாக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணி பாசமுக அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த எஸ் ஓ செல்வராஜ் மாமா அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக்.
அருமையான வாசிப்பு. இப்படி இருந்தாலும் அந்த கைதட்டு பத்தியில அப்பப்ப கைதட்டு வந்துருச்சு பத்தியில மகிழ்ச்சி. அதற்கு அடுத்தபடியாக எங்க படமாத்திய புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு எனது அன்பு மச்சான், என உயிரில் எனது பாசமிகு அன்பு மச்சான். ரொம்ப ஏத்தாதீங்க. வயிற்ற பிடுங்காதீங்களா? என்னடா அப்படி கேட்டா ஒழுக்கம் கட்டவனே, எவ்வளவு மரியாதையை சொல்றேன், என்ன உயிர் மச்சான்னு சொல்றேன். இருக்க நாடகம் நான் தான் எழுதியிருக்கேன். அதனால நீ உன் சௌரியத்துக்கு நீ மாப்பிள்ள நீ என்ன வேணா பேசிக்கிறான் மாப்பிள்ள. அப்படியா? எனக்கு மட்டும் உரிமை எல்லாம். வேணாம் இந்த டீயை குடி, இல்ல குடிச்சிட்டே வாசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஏதாவது சொல்லுங்க. படவாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகு அன்பு மச்சான் அரசு விருதை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் இங்கு ஆளுநர் இசையமைப்பார். வாசிப்புக்கு நான் எப்பவுமே அடிமைடா. வாசிப்பு ஒண்ணுதான். அல்லாரப்பரியை சேர்ந்த ஆர் பழனி அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அருமை மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். அன்பு மாப்பிள்ளை சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளார்கள். உண்மையிலேயே ஜோரா கைதட்டுங்க. உண்மையிலேயே மச்சானுக்கு
என்ன காரணம்? நான் எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் அவன் தொழில குறைய மாட்டான். அவன் பழுவி அவன் பழக்கமே அதுதான். அவ்வளவுதான், என்ன பண்றது? ஆமா, அதனால மத்ததெல்லாம் சரியில்லாதது. இதுல வந்து தொழில இந்த ஆரம்பத்துல 10 மணிக்கு வெளியில எடுத்து வைக்கும் பொழுது எந்த சுறுசுறுப்பு இருக்கோ காலையில 6 மணி வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாது. வாழ்க வளர்க, ரொம்ப சந்தோஷம். இது மட்டும்தான், மற்றது எந்த இதுவும் இல்ல. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக இங்கே இதுல பூரா அடிச்சு அந்த எனர்ஜி போயிரும்ல. ஆமா, போயிரு. அங்க போய் சும்மா வடக்குறேன் நீங்க நினைக்கிறீங்க. நான் கேக்குறேன், நாடகம் புள்ள நாங்க வீட்டுல போய் செவனேன்னு படுக்கட்டேன்னு சொல்லலாம். செவனேன்னு படுக்கவே மாட்டேங்கிறேன் நீங்க. அது இங்கதான் விஷயமே. அங்க வீட்டுக்கு போனா எனக்கு தான் வீடியோ கால் பண்ணுவீங்க. பாத்ரூம்ல உட்காந்தா ஐயோ கடவுளே, அநியாய பெரு அநியாய. சிறந்த முறையில் எங்களுக்கு தாயினுடைய பாசக்குரியானது உடனமரவா சகோதரர் பாருங்க மாப்பிள்ளை புளியகுளத்தை சேர்ந்த ஆர்டி கருப்பராஜ் சேன பூதி சேன ஆர்டி கருப்பராஜர் அவர்கள் லைவ்ங்கிற தானத்தை சமைப்பா சிறந்த முறையில் அருமையான ஒளிமலை அமைப்பு அன்புள்ளம், அருமையான ஒளிமலைக்கு சிறந்த முறையில் கொட்டை அமைப்பு அன்புள்ளம் எஸ்எம்எஸ் ஆடியன்ஸ் ஒட்டங்குளத்தை சேர்ந்த எஸ்எம்எஸ் 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 பொன்மகளே தேவியம்மா, பொற்பர காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாண்டி வீரம்மா காளியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பொற்பர காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாண்டி வீரம்மா காளியம்மா. திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. பொன்மகளே தேவியம்மா, பொற்பர காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாண்டி வீரம்மா காளியம்மா. அன்புள்ள அருமையான ஒட்டங்குளத்தை சேர்ந்த எஸ்எம்எஸ் ஆடியோ அன்புள்ள உரிமையாளர் எஸ் மாரிமுத்து அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த எங்கள் நாடக மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தி சபாக மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் 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 வணக்கம். சரி, இப்பயாவது சிரியா ஐயா, எனக்கு இந்த மாதிரி உருன்னு உட்காந்து சுத்த எத்த மஜரா இருக்கேன். ஆமா, சிரிக்க மாட்டாரா? சரி சரி சரி. பொம்பளை வந்தானே பல்ல இழிச்சா அப்புறம் சுத்தமா ஓ அப்படியா? எப்படி பாத்தியல செய்கை பாத்தியல? நீ போயிட்டு டான்ஸை வர சொல்லு, அப்புறம் தான் இருப்பேன். கொஞ்சம் கத்தரித்திர வண்டியா ஞாபகம் வச்சுக்க. தங்கதி தெரியாது கருவாப்பையில. சிறந்த முறையில் ஆளுநர் வாசிக்க எனது அன்பு மச்சான் ஆளுநர் வாசிக்கும் எஸ்பி லட்சுமணன் அவர்களுக்கு இது நம்ம அரச குலத்தை சேர்ந்த ஜெயசாரதி அன்பு உள்ளம் 200 ரூபாய். கரெக்டா தானே? சரியானே? அரச குலத்தை சேர்ந்த ஜெயசாரதி அன்பு உள்ளம் 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்கிறார்கள். அருமை மாப்பிள்ளையின் சார்பாக அன்பு ஐயா ஜெயசாரதி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றும் இல்லப்பா. சிறந்த முறையில் இங்க அருமையான ஒளிமலை அமைப்பு ஒன்றுள்ள அருமையான ஒளிவரைக்கு கொட்டமைப்பு அன்புள்ள எஸ்எம்எஸ் ஆடியன்ஸ் ஒட்டங்குளத்தை சேர்ந்த உரிமையாளர் எஸ் மாரிமுத்து அன்புள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்தை கண்ணு அன்புட அழைக்கிறேன். இப்படிக்கு சீனிக்கரநேந்தல் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புள்ளத்துக்கு இவங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தி சபாக மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் எங்க நாடக உலகத்தின் செல்ல பிள்ளையமாகிய எனது உயிரில் மேலான எனது அன்பு மச்சான் பல்லழகன்னு அவன் தான். அடே அப்பா, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ வந்தாதான் மேடையில சந்தோஷமா இருப்பேன். மத்ததெல்லாம் எப்படி இருப்பேன் கேளு. அப்படியா? ஆமா, உடனே உட்காந்துருப்பேன். மேடையில நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, வீட்டுல அவர் என்ன வீட்லயே எதுவுமே கேட்கலையே. நீங்க தொட்டு விடுறீங்க. சரி, நாடகத்தை பத்தி கொடுத்த நாடக வைப்பாளர் அரசு குலத்தை சேர்ந்த ஆல்ரோடு மாஸ்டர் அன்பு மச்சான் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் போல சொல்லலாம் போலாம். அதை விட சாப்பாட்டுல எல்லாருமே வந்த வள்ளியும் உள்ள வந்தவனே அதே சொன்னாங்க, ஏனே நீங்க சாப்பிடவில்லை, அருமையான சாப்பாடு. மீன் குழம்பு அருமையான சாப்பாடு இல்லையா? எல்லா ஊர்லயுமே மட்டன் போடுவாங்க, சிக்கன் போடுவாங்க. ஆனா அருமையா மீன் குழம்பு. எங்க வாத்தியாரு உள்ள வந்தவன சொன்னது அதுதான். மாப்பிள்ள அருமையான சாப்பாடு மாப்பிள்ள, நல்ல மீன் குழம்பு மாப்பிள்ள அப்படின்னு
உண்மையிலேயே சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவை நடத்திக் கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழா கமிட்டியர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நினைக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். இங்கு எல்லாத்தையும் நிலையத்துக்கு சிறந்த முறையில் வீடியோ கவர்ந்து பாசக்குரிய அன்பு உள்ளம் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறேன். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நிலையாச்சு. இப்ப பொன்னாட யாருக்கு போத்தியாச்சா அண்ணனுக்கு போத்தியாச்சா? சரி, இப்ப நான் மேட்டருக்கு வர்றேன். வாங்க. ஆடல் கலையரசி, அப்படிங்க சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நடன ஒய்யாரி. அப்பா அருமையான பிள்ளை. யாரா மாப்பிள்ள? திண்டுக்கல்ல சேர்ந்த எனது பாசமிகு அன்பு சகோதரி 6 மணிமேகலை அவர்கள் தான் தம்பிக்கு மணிமேகலை 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 அருவியில குளிச்சாலும் பாட்ட கவனிச்சு இல்ல தெரியும். நீங்க ரவுண்டு கட்டுறதே தெரியும். முன்னால போனா சைகையில முன்னுக்கு போ, யாருக்கும் தெரியாம களவாடி பின்னாடிய அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. நல்ல ஒரு மரியாதைக்குரிய டான்சர் இல்லையா? அதெல்லாம் நல்லாத்தே இருக்குது. பழக்க வழக்கம்ல தெரியல. என்ன நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்னையா? சரி சரி விடுங்க விடுங்க. என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த முகத்தை பாருங்களேன். பப்புனுக்கார பேரை சொல்லும்போது ஆரோனுக்காரனுக்கு அப்படியே பொங்குது அலையுது அப்படியே. இங்கு பப்புனார் இருடா தட்டாதரா இருடா. சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகே திருமன்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பண்ற வேற இருக்கிறது உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு வேறு பணிவுடன் வேண்டிய சீக்கிரம் போய் டான்ஸை பார்க்கணும். சீக்கிரம் டைம் ஆச்சு. இருங்கய்யா, பேர் நான் கேட்கிறேன். ஏன் பேரை இவ்வளவு நேரம் மைச்சடி பேர் சொன்னேன், பெட்டிக்காரி பேர் சொன்னேன், எங்க அண்ணன் மாதவன் பேரை சொன்னேன், ஆறு ஒன்று இந்த விளங்காமூச்சியை சொன்னேன். ஏன் முண்டை உன்னை யாரு சொல்ல சொன்ன? நானா சொல்ல சொன்னேன்? நீ சொல்லிட்டு போ. நானா சொல்ல சொன்னேன்? போய் அவர் சொன்ன மாதிரி டான்ஸ் அனுப்பிச்சுடியா? நான் சொல்லாம போனா காலையில ஊர்ல என்னடா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நான் கேட்கிறேன், நீ என்ன ஏன் சொன்னேன்னு கேட்கிறீங்க? ஆமா. எங்க யாராவது நீ சொன்னது தப்புன்னு கிராமத்துல சொல்லு. ஏதாவது என்ன தப்பா நோட்டீஸ் வாசிங்க அப்படி இதெல்லாம் நாங்க எதுவும் சொல்லவே இல்லையே. அப்புறம் முண்டை ஏன்டா வாய்ச்சேன்னு கேக்குற? அத சொல்லலையா? உன் பேரை சொல்லிட்டு உள்ள போய் டக்குன்னு டான்ஸ் அனுப்பிச்சுடியா? ஏன் பொம்பளை சொல்லும்போது ரெண்டக்கு இதுல ஓட்டுக்கிட்டு அடிச்ச அந்த செத்த சொல்லல? ஏன் என்னைய சொல்லும்போது உனக்கு வலிக்குதா? ஏன்டா அப்பெல்லாம் மாப்பிள்ளை வந்து பேசாதடா. அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். என்ன அங்க கட்சி என்னடா கட்சி மாறினா? அவர் எவ்வளவு மாப்பிள்ளை. அவன் கிடைக்க சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க உங்க பேரை சொல்லுங்க மாப்பிள்ளை, நான் பாடுறேன் மாப்பிள்ளை. உங்களுக்கு சிவகங்கை பக்கம் கூடிய ஒக்கூர் அருகே திருமன்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் தம்பி நான் பாடுறேன். நீங்க எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லிருங்க, சரியா? நானும் சேர்ந்து பாடுவேன். நீயும் சொல்லு. நீ தானே சொல்ல பாரு. நீ சீக்கிரம் செத்துட்டேன்னு எனக்கு நிம்மதி. ஆனா 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க, இப்படி கைய வைங்க, கண்ணை மூடுங்க, நாக்க நீட்டுங்க, நீ இப்படியே இருங்க. தம்பி கரெக்டா சொல்லிருங்க. வளைய விரிச்சு என்னடா இப்படி மாப்பிள்ள சரியா கேட்கல. நீ சொல்ல வேணாம், அவங்களே நல்லா சொல்ற. கரெக்டா சொல்லிருங்க, செய்யுங்க. அந்த மாதிரி நாக்க வளைய விரிச்சு கிடைக்கலைனா போய் நக்குடா முண்டா. இந்த பாட்டு வேணாமா? இன்னொரு பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு. சரி மாப்பிள்ள விருப்பப்படுற இன்னொரு பாட்டும் படிச்சிருவான். இதையும் சொல்லுங்க. இப்படி கண்ணத்துல கைய வைங்க, சொல்லுங்க வாய. அதே அந்த பொசிஷன் செருப்பாலடி. எப்படி அப்படி சூப்பரா? இல்ல வேற பாட்டு வேணுமா? இன்னொரு பாட்டு மாமா வச்சிருக்காப்ல. மயிறு வேண்டாம். ஓ சொல்றியா? வேணாமா? இந்த பாட்டு வேணாமாம்லடா. என்னமோ அவரை செய்ய போனது மாதிரி வேணாமாம்ல.
அப்பா நீ நசுக்கு நீ நசுக்கு அவங்க நமக்கு கம்பெனி அதேதையா அடே அப்பா எப்படி மாப்பிள்ள பாட்டு அருமையான பாட்டா உங்களை பாட்டு பாட சொன்னதுக்கு பிஞ்ச சிறப்பான ஏன் வயல மாமா மாமா இதுக்காண்டி நீங்க வந்து மாப்பிள்ளை நீங்க இப்படி பாடலாம் மாமா உனக்கு இல்லடா உனக்கு நான் வாசிப்பு வச்சிருக்கேன் மாப்பிள்ள நான் பாடினதே பிடிக்கல மாப்பிள்ள இந்த வாசிப்புக்கு நம்பர் 1 மதுரையிலே வருது ஒரு ஆள் இந்த வாசிப்புக்கு ஏத்தாளு போடுங்க நடந்து வச்சு தாய்மாரெல்லாம் மாப்பிள்ள வேற ஏதாவது வாத்தியம் சத்தியமா சொல்றேன்டா உண்மையில வர இன்னைக்கு இந்த தோல் கிழிஞ்சு வெறும் கையிலேயே கப்பு கப்புன்னு அடிச்சுட்டு கிடக்க போற நீ வேணா பாரு இந்த தோல் 2 கிழிவிடு இதே மாதிரி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ள தெரியும் எங்க எப்படி மாப்பிள்ள அதுவும் அடிக்கும் போது பாருங்க புரியும் ஏன்டா நான் என்னடா உனக்கு இந்த திங்கிற சொத்துல மண்ணடி போட்டனா ஏன் என்னன்னா உனக்கு ஏன் அப்படி கடுப்பா அடிக்கிற பொம்பளைனா பல்ல இழுச்சுக்கிட்டு அடிக்கிற எனக்கு உனக்கு நாடகம் கொடுத்து எனக்கு இவ்வளவு கேவலப்படுத்தா என்ன சரி சரி மச்சான் ரொம்ப நீ என்னதே இருந்தாலும் 1000 இருந்தாலும் என் உயிருடா உண்மை அதுதான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் இப்போ நம்ம என்ன சொல்லு ஆமா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாத்தியாரே இப்போ நம்ம இங்கே சீனிகரனுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க வாத்தியாரே சீனிகரனுக்கு நாடகத்துக்கு வந்திருக்கான் ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்கிறான் ஊரே சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் மச்சனை அட்வான்ஸ் கொடுத்து நம்மளெல்லாம் ஒண்ணு கூடி நம்மளை கூட்டி வந்திருக்காங்க இப்படி ஊரை சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை வாத்தியாரே உண்மையாலே இப்ப நான் இங்க உட்கார்ந்து நாடகம் பாக்குறேன் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காங்க சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க இங்க மட்டும்தான் சந்தோஷம் வீட்டுக்கு போயினா ஒவ்வொருத்தருக்கும் 5000 பிரச்சனை இருக்கு என்னையா சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு வாத்தியாருக்கு பிரச்சனை இருக்கு இவனுக்கு விளங்காதவன் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி எங்க அண்ணனுக்கு கருப்பண்ணனுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இந்த கருவாயனுக்கு இந்த டான்ஸ் வழின்னு பிரச்சனை சரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு எங்க அண்ணன் மாயகுல மாதவன் இருக்காரு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஆமா இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு பாத்தியாரே ஊர்ல எல்லாரும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரே ஒரு சின்ன கதை உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன் நல்லா கேட்டுக்கிறீங்க பாத்தியாரே ஒரு ஊர்ல நல்லா இருப்பீங்க சரி ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் ஐயப்பா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ண பூரா சித்திரவதை பட்டு சாகணும் ஆமையா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ண நல்லா பாத்துக்கிறீங்க இந்த என்ன செய்ய இந்த 2ஆம் தாரத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் சரி இந்த மூத்த தாரத்தை எனக்கு பிடிக்க நல்லா கதையை கவனமா கவனிச்சுக்கிட்டே வரணும் சொல்லுங்க உங்க தலைமையில இருந்து கதையை வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க இந்த மூத்த தாரத்தை பிடிக்காம தானே இளைய தாரத்தை கல்யாணம் பண்றேன் ஆமா என்ன செய்யற இந்த ஊர்ல 20 வருஷமா திருவிழா கூட்டாம இருக்கிறாங்க சரி திருவிழா 20 வருஷமா திருவிழா கூட்டாம இருக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஊர்ல சாமி முடியாம கிடக்க வருஷம் திருவிழா வைக்கிறாங்க பக்கத்து ஊர்ல நாடகம் நடத்துறாங்க திருவிழா வைக்கிறாங்க நம்ம ஒண்ணுமே கும்பிடாம கிடக்கமே சாமி இது கும்பிடாம கிடக்கிறமே அப்படின்னு ஊர்ல பஞ்சாயத்து பேசி இளைஞர்களா சேர்ந்து ஒன்னா திருவிழா வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு பாத்தியாரே சரி திருவிழா முடிவு பண்ணியாச்சு பஞ்சாயத்து இந்த மாதிரி கூட்டம் கூடி ஊரே கிராமமே உட்கார்ந்துருக்காங்க அப்படி உட்கார்ந்துருக்க பொழுது திருவிழா வைக்கணும் நம்ம மாரியம்மன் கோயில பொங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க வழக்கமோட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி வழக்கமோட அதே மாதிரி திருவிழா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுல முக்கியமா யார் 2 பொண்டாட்டி கட்டியிருக்காங்களோ அவங்க பூரா என்ன செய்யணும் இந்த மூத்ததாரன் நம்ம அம்மன் கோயிலுக்கு முன்னாடி மூத்ததாரன் வந்து பொங்க வைக்கணும்னு சொல்றாங்க கதை புரியுதுன்னு சொல்றது புரியுது அப்ப என்ன செய்யறேன் இந்த மூத்ததாரத்தோட இந்த புருஷன்காரன் பேச மாட்டானே பேசாதவன் என்ன செய்யறேன் இவன் பஞ்சாயத்துல பேசிட்டா மூத்ததாரனே பொங்க வைக்கிறேன் இளையதாரன் பொங்க வைக்க கூடாது என்ன நடந்தாலும் வீட்டுக்கு முத மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து விளக்க வந்தவ மூத்தவ தானே அப்ப பேசி முடிச்சோன்னே யோசனையோட வீட்டுக்கு போறேன் நம்ம பொண்டாட்டி வேற பேச மாட்டான் நம்ம வீட்டுக்கு போய் இவள்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு போன உடனே அந்த பேரை சொல்லி கூப்பிடுறியா அடியா பொண்டாட்டின்னு கூப்பிட்டோன்னு இவ எங்க இருக்கிற தெரியுமா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா பாத்தியாரு மூத்த சம்சாரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்க பொம்பளை ஆத்தாடி நம்ம புருஷன் ஒரு நாள் பேச மாட்டானே இன்னைக்கு நம்மள அப்படி கூப்பிட்டுட்டானே அப்படின்னு படக்குன்னு குளிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன படக்குன்னு கதவை திறந்து அப்படியே வந்துட்டா பாத்தியாரு முண்டமா வந்துட்டா இந்த மானகட்டவையா அதையும் கவனிக்கல ஏன் கவனிக்கல தெரியுமா பேசாத பொண்டாட்டி நம்ம பேசிட்டோமே அப்படின்னு என்ன செய்ய பகுமானமா 2 மூதவி வந்துருச்சு வந்தவன என்ன செய்தாங்க அடே அப்பா இவங்க அவங்க மோத்த பார்க்கல அவங்க மோத்த பார்க்கல 2 பேர் என்ன செய்தா வீட்டுக்கு வந்தானே குளிச்சு முழுகிட்டு இந்த மாதிரி பொங்க வைக்க போனு கோயிலுக்கு போன அப்படின்னு பொங்க பானையில தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போறாங்க கோயிலுக்கு பொங்க வைக்க புரிஞ்ச பொண்டாட்டி எல்லாரும் பொங்க வைக்க போறாங்க எதோட போறாங்க முண்டமா அமனமா போறாங்க போகும் பொழுது
பாருங்க உங்களை மாதிரி மேலக்காரவங்க மேல அடிக்கிற உயிரை பார்த்தவன இந்த அம்மாவை பார்த்தவன எப்படி சந்தன கட்டி பொம்பளை ஆமன குண்டி பொம்பளை அடி அடியில விளங்காத இப்ப தின்னுக்கிட்டு கிடக்கிறேன் பாரு சந்தன கட்டி பொம்பளை சந்தன கட்டி அப்படின்னு மேல அடிக்கிறாங்க. சரி எங்கேயோ யாரையா பார்த்து வாசிக்கிறாங்கன்னு இந்த மூதேவி ரெண்டு போயிருச்சுங்க. சரி போனவன குழிய தோண்டி பானையை வச்சு பொங்க வச்சாச்சு. பொங்க வச்சுக்கிறது என்ன செய்ய இந்த பொங்கல் என்ன தண்ணி அப்படியே பொங்கி சூடு அதிகமா ஏறினா பொங்க அப்படியே பொங்கி இந்த தண்ணி கீழே அடுப்புகளை ஊத்திருச்சு. ஊத்துறவன இந்த நெருப்பு எரிஞ்ச நெருப்பு பூரா சுத்தமா அமர்ந்துருச்சு. அமர்ந்தவன என்ன செய்ய திகு திகுன்னு புகை வரும். புகை வந்தானே என்ன இந்த ஊது குழாய் எடுத்து குப்பு குப்புன்னு இந்த அடுப்புல வச்சு குப்பு குப்புன்னு ஊதுது இந்த பொம்பளை. ஊதுன உடனே என்ன செய்யறது அப்படி என்ன கண்ணுல தண்ணி பூந்துருச்சு. மூக்கு வழியா தண்ணி வந்தாலும் இந்த கண்ணு உள்ள புகை அடிச்சவன இந்த அப்படி கண்ணை கசக்கிட்டு மூக்கு வழியா தண்ணி ஊத்து. தாய்மார்களுக்கு தெரியுத பத்தி. அப்ப அடுப்பு ஊதுற பெண்களுக்கு தெரியும். கண்ணை கசக்கின உடனே தண்ணி வந்துருச்சு. கண்ணுல தண்ணி வருது, மூக்கு வழியா தண்ணி வருது. இந்த மூக்க சிந்தி இப்படி கீழே போட்டு தொடக்க போறா பாருங்க. அப்பதான் தெரியுது ஆகா நம்ம இன்னும் சேல கட்டாமையில வந்திருக்கிறோம் இந்த மாவுல வந்திருக்கோம் அப்படின்னு ஓடி போய் படக்குன்னு என்ன செஞ்சுட்டாரு பாருங்க. ஓடி போய் புரிஞ்ச வேட்டியை புடிங்கி இந்த பொண்டாட்டி கட்டிக்கிட்டான். பொண்டாட்டி கட்டினா இந்த மூதேவி அன்னைக்குன்னு பாருங்க இந்த பொண்டாட்டியை குடிக்கிட்டு கோயிலுக்கு போன மூதேவி அன்னைக்குன்னு உள்ளுக்குள்ள டவுசரே ஓடாம போய் தொலைச்சிருக்கிறேன். ஐயோ இவன் முண்டமா நின்றுக்கிட்டு கிடக்குறேன் அம்மனம்மா என்னடா பண்றதுன்னு குடு 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 குடுன்னு ஓடி போய் அங்க போனா கோயிலுக்குள்ள திடுத்துன்னு ஓடி போயிட்டேன். மானத்தை காப்பாத்துமே இருக்க இழுத்து பத்திக்கிட்டு கோயிலுக்குள்ள ஓடிட்டேன். கோயிலுக்குள்ள ஒன்னா பூசாரி மணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மணி எடுத்துக்கிட்டு அவர் வேட்டியை பிடிங்க இவன் கட்டிக்கிட்டியா. சண்டாலே அந்த மனுஷன் அன்னைக்குன்னு கோமணம் கட்டாம வந்திருக்கு. அந்த சாமிக்கு எதுவுமே கட்டக்கூடாதா. ஏற்கனவே இந்த சாமிக்கு கோமணம் கட்டப்படாது. என்ன சொன்னா அந்த அம்மனை கட்ட நின்றுட்டாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு இங்க நின்று நம்மளுக்கு அசிங்கமா போயிருமுன்னு லவக்குன்னு ஓடி போய் கோயிலுக்குள்ள உள்ள போய் இந்த கோயில் சிலை மேல இருக்கும்ல பட்டு இந்த பட்டை எடுத்து கோமணமா உடுத்திக்கிட்டாரு. இப்ப கடைசியா விடிய விடிய இருந்த அம்மனமா இருந்தது யாரு? சாமி தான். இது ஏன் சொல்லினா அந்த மாதிரி எங்க துணிமணியை கலட்டிக்கிட்டு நம்ம சீனிக்கிற நேரத்தில் அம்மனமா விட்டுட்டு போயிடாதியா. இன்னைக்கு நான் கலட்டு நினைச்சேன்னா வேற யாரையும் கலட்ட மாட்டேன். ஆல்ரவுண்ட் காரணத்தை கலட்டுக்கு மாப்பிள்ள கலட்டிடுவா. ஏப்பா ஊரு விட்டு ஊரு வந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்ம மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சிவகங்கை ஆண்ட சிங்கங்களான மாமன்னர் மருதுகள் வாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அலைகடல் ஒரு நாளும் வற்றாத உலகினிலே
நமது சிவகங்கை ஆண்டு வந்த சிங்கங்கள் புகழ் மாறாதே 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 எங்கள் மாமன்னர் மருதமுகள் மறையாது அண்ணன் சிங்கமம்மா அதமுடைய நன்றி நன்றி நன்றி. அரிசையூர் பாலச்சந்தர் ஜிபி டெய்லர் வீரசோழன் 100 ரூபாய் மணிகண்டனுக்கு அன்பளிப்பாக. மற்றும் நமது சொந்த கிராமமான ஒட்டங்குளம் கிராம பொதுமக்களின் சார்பாக மாமன்னர் மருதுகள் பாடிய அன்பை பெற்றுள்ளார்கள். அன்பளிப்படுத்த உள்ளத்திற்கும் கைதட்டி பெருமை சேர்த்த அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றிகள் கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டங்குளத்தைச் சேர்ந்த மாமன்னர் அகமுடியர் சங்கம் சார்பாக அன்பளிப்படுத்துள்ளார்கள். நன்றி நன்றிகள் கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.